வெல்கம் டு கெஜாவின் உலகம். வாங்க ஆதியோட அட்வென்ச்சர் உலகத்துக்கு போலாம். நேற்றிரவு ஆதி பார்த்தது கனவா உண்மையா அவனுக்கே தெரியல. ஆனா அந்த மரம் மட்டும் மாறி இருந்தது. அதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். காலையில் ஆதி வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு, நேற்று வரைக்கும் உலர்ந்து இருந்த இந்த மரம் இப்போ முழுக்க பச்சை இலைகளாக இருக்கே அப்படின்னு ஆதி ஒரு இலையை தொட்டான். அந்த டைம் அந்த இலை மறைஞ்சு போச்சு. ஆதி பயந்துட்டான். இது சாதாரண மரம் இல்லை. அப்போ அவன் கீழே பார்த்தா கீழே ஒரு குறி தெரிஞ்சது. அது வட்டமாக இருந்தது. அதுக்குள்ளே நட்சத்திரத்தில் ஒரு வடிவம் இருந்தது. ஆதி மெதுவாக சொன்னான், நேற்று இது இங்கே இல்லையே அப்படின்ட்டு. அவன் விரலால் அதை தொட்டான். திடீர்னு மரத்துலேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. நீ பார்த்துட்டியா ஆதி? ஆதி பயந்து பின்னால் நின்னான். காற்று கொஞ்சம் அதிகமாக வீச ஆரம்பிச்சிச்சு. மர இலைகளெல்லாம் சலசலத்துது. ஆனால் அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. ஆதி, நேற்று நீ காப்பாற்றினது ஒரு குருவி மட்டும் அல்ல அப்படின்ட்டு. ஆதி மெதுவாக கேட்டான், அப்போ அது யாரு அப்படின்னு. அது காவலன் அப்படின்னு அந்த குரல் சொல்லுச்சு. அந்த மரத்துலேருந்து திடீர்னு ஒரு ஒளி தெரிய ஆரம்பிச்சுது. அந்த ஒளிக்குள்ளேருந்து ஒரு உருவம் ஒன்று வந்துச்சு. அது யாருன்னா அதுதான் அந்த குருவி. அது ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, ரொம்ப பிரகாசமாக இருந்தது. அது ஸ்லோவாக ஆதிக்கிட்ட சொல்லிச்சு, இந்த மரம் ஒரு ரகசியம் வச்சிருக்கு. பல வருஷமாக யாருமே இதை காப்பாற்றலை. நீ தான் முதல் குழந்தை இதை காப்பாற்றின அப்படின்ட்டு அந்த குருவி சொல்லிச்சு. ஆதி அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன ரகசியம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். குருவி மெதுவாக சொல்லிச்சு, இந்த மரம் ஒரு கதவு, நிலாவுக்கே போகும் கதவு. ஆதி கண்கள் பெருசாச்சு. நிலாவா? உண்மையாவா அப்படின்னு கேட்டான். அந்த நேரம் மரத்தில் ஒரு ஒளிவட்டம் தோன்றுச்சு. அது மெதுவாக சுத்த ஆரம்பிச்சிச்சு. ஆதி அதை பார்த்து ஷாக் ஆயிட்டான். என்ன இது? ஒரே மேஜிக்காக இருக்கே. அது என்ன ஒளிவட்டம்? உண்மையிலே அது நிலாவுக்கு போகும் கதவா? ஆதி அந்த கதவுக்குள்ளே போனானா? அடுத்த அட்வென்ச்சரில் பார்க்கலாம். தைரியம் இருந்தால் உலகம் ரகசியங்களை காட்டும். பாய் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.